ஒவ்வொரு தடவையும் தமிழை படிக்கிறப்ப அதுல புதிய புதிய செய்திகள் கிடைக்கணும். அப்பதான் தமிழ் போர் அடிக்காம இருக்கும். எப்படி நான் எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். பெரும் பெரும் பேராசிரியர்கள், வெள்ளை வாரனாரார், பெரும் பெரும் பேராசிரியர்கள்லாம் அங்கே வந்து எங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. அதுல முக்கியமா பாடம் எடுத்த ஒரு மிகப்பெரியவர், தேவாரத்துக்கெல்லாம் உரை எழுதினவர். அவர் வந்து எங்களுக்கு ஒரு அதிக செய்தியை சொன்னார். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி அந்த காட்சியை சொன்னார். மதுரையில் நடந்ததுதான். என்ன அப்படின்னு கேட்டா, இவர் பாடு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு திருவிளையாடல் புராணம். அதுலதான் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, தருமிக்கு பாட்டு எழுதி கொடுத்திருப்பாரு சிவபெருமான். அதை வந்து கொண்டு வந்து கொடுத்து அவரு நக்கீரர் அதுல உட்கார்ந்து இங்க வா அப்படின்னு சொல்லி, புலவரே இங்க வருகிறீரா? வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருவேன் நாங்க சொல்லுவார். அதில் தான் இருக்கிறது அப்படிம்பார். என்னையா இருக்கிறது? முதற்கண் பாடலை எழுதியது யார் அப்படின்னு ஆரம்பிச்சு பேச்சு நடக்கும். அப்புறம் பரிசு வாங்காம நாகேஷ் போயிடுவாரு, சிவாஜி வந்துடுவார். சிவாஜி வந்த உடனே அந்நேரம் வரைக்கும் நகைச்சுவையா போயிட்டு இருந்தது கிளைமாக்ஸ் வர்ற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் ஏபி நாகராஜன், இந்த பக்கம் சிவாஜி கணேசன். உச்சரிப்புனா என்ன உச்சரிப்பு! அடே அப்பா! உள்ள வந்த உடனே எனது பாடலில் குற்றம் கண்டுபிடித்தவன் எவன் அப்படிம்பார். அவன் இவன் என்ற ஏகவசரம் வேண்டாம். யாரு? அரசர் சொல்லுவார், முத்துராமன். உடனே நக்கீரர் எழுந்திருப்பார். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரர். ஓ, கீரனா? வார்த்தையிலே பாருங்க, கீரனா சொல்லிட்டு அவருடனே முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். இயற்றிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். சொன்ன உடனே அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்ற அர்த்தமா? சொல்லிட்டு எங்கே உமது பாடலை சொல்லும். இப்ப நீங்க நல்ல ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். இப்ப கூட எடுத்து பார்க்கலாம். நாகேஷ் அந்த பாட்டை படிக்கிறதுக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த பாட்டை படிக்கிறதுக்குமான வித்தியாசத்தை பார்க்கணும். நாகேஷ் படிக்கிறப்ப நடுங்கிட்டே படிப்பார். கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு அற்புதம் அப்படிம்பாரு. முத்துராமே, மண்ணா கூப்பிட்டீர்களா அப்படின்னு கேட்பாரு. இல்ல படிங்க. ஐயோ எங்க விட்டேன்னு தெரியலையே அப்படிம்பாரு. இதெல்லாம் போற போக்குல வர்றங்க. நீங்க படத்தை விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி இந்த நான் நண்பர் கமலஹாசன் கேட்டேன், இந்த டயலாக் வந்து வசனத்துல இருந்திருக்குமான்னு. அவர் சொன்னார், இல்ல அந்த இடத்துல அவரா பேசுறது. ஐயோ எங்க விட்டேன்னு தெரியலையே அடிச்சுட்டு பாட சொல்லும். இவர் எப்படி தெரியுமா பாட சொல்லுவாரு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ, பயிலி எதுகளியே நட்பின் சரியை தருவிகுந்தலின் நறிவும் உழவோ, நீ எறியும் பூவே இமுதான் இதுதான் எமது செய்யுள். உடனே இந்த இதுக்கான பொருள் உடனே அவர் சொல்லுவாரு, உயர்ந்த சாதியத்தை சேர்ந்த வண்டே, நீ பார்த்த மலர்களுள் இந்த மங்கையின் கூந்தலுக்கு இணையான வாசனையுள்ள மலர் உண்டா? இதான் என்னுடைய பொருள். மன்னருக்கு தாங்கள் கூறும் கருத்து, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டு. சிவபெருமான் வழக்கு பாருங்க, மதுரையில தான் நடந்திருக்கு. கூந்தலுக்கு மனம் உண்டான்னு சண்டை. இப்ப கூந்தல் உண்டான்னு சண்டை வந்துடுறோம் இந்த காலத்துல. என்ன ஒன்னும் சொல்ல முடியாது. உடனே இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் இல்லை இவர் சொல்றாரு. இப்ப இந்த சண்டை நடக்குது. இந்த சொன்ன அந்த பெரியவர் சொன்னாரு, இதை நான் வகுப்புல நடந்துகிட்டு இருந்தேன். 9ஆம் வகுப்புல ஒரு பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? சிவபெருமான் மனுஷனா தானே வந்தாரு? ஆமா. நக்கீரர் மனுஷன் தானே? ஆமா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப 2 அறை கூட விட்டுருக்கலாம். ஆனா சிவபெருமான் எதுக்காக தான் நெத்திக்கண்ணை திறந்து தன்னுடைய சுப்ரீம் பவர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி
இந்த இயற்கை இறந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம், சூப்பர் நேச்சுரல் அப்படிமோ, அது மாதிரி சூப்பர் பவரை காமிச்சு நெத்திக்கு என்ன திறந்து அந்த புலவனை எரிச்சாருன்னு சொன்னா மனுஷனுக்கு மனுஷன் தான் சண்டை போடணுமே தவிர எதுக்காக அவர் ஓவர் பவரை அப்படி அவர் மேல செலுத்தினார்னு அந்த பையன் கேட்டிருக்காரு. எதுக்காக நெத்திக்கு என்ன திறந்தார்? இதை கேட்ட உடனே வாத்தியாருக்கு பயமா போச்சு. ஏன்னா சிலபஸ்ல இல்ல இது. எங்களை பொறுத்த மட்டும் சிலபஸ்க்குள்ளதான் நாங்க இருப்போம், அதை தாண்டி போக முடியாது. பிட்டுக்கு மண் சுமந்த கதையை நடத்திக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான் மேல பட்ட அடி அந்த ஊர்ல இருக்க அத்தனை பொருள் மேலும் பட்டது, ஓவியத்தின் மீது பட்டது, சிற்பத்தின் மீது பட்டது, அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு இருக்கேன். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், எல்லாரும் மேலேயும் பட்டுச்சா? ஆமா. அப்படின்னா அவர் புட்டு தின்னார்ல, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? அப்படின்னா நான் என்னத்து செய்யறது? போச்சுன்னு எழுதுறாரு யாரு? திருவிளையாடல் பட ஆசிரியர். அதனால அதை சொல்லி சமாளிச்சுன்னு வைங்க. இப்ப இவரு இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த வாத்தியார் கொஞ்சம் திகைச்சு போயிட்டாரு. ஏன் நக்கீரனை நெத்திக்கண்ணை திறந்து எரிச்சார்? சிவபெருமான் எதுக்காக இருந்து நெத்திக்கண்ணை திறக்கணும்? அப்புறம் வாத்தியார் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு கீழேயே அந்த பாட்டு நல்லா முழுமையை படிச்சிருந்தா. எப்பவுமே பாருங்க, முழு செய்திகளை படிக்கணும், மேற்கோள்கள் மட்டும் படிக்கக்கூடாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி மாத்திரம் படிக்கிறாங்க, அப்படி படிக்கக்கூடாது, முழுக்க படிக்கணும். இப்ப அது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற செய்தியை படிச்சதுனால அவர் சொல்றாரு, 2 பேருக்கான உரையாடலை சொல்லி சொன்னாராம். எப்படி? இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தல் மனமில்லை அப்படின்னு நக்கீரர் வாதம், அவர் இருக்குதுங்கிறது வாதம். உத்தம சாதி பெண்களுக்கு இவர் கேட்பாரு. உடனே உத்தம சாதி பெண்களுக்கும் கிடையாது நக்கீரர் சொல்லுவாரு. தேவலோகத்து பெண்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது. இப்படி கேட்டுக்கிட்டே வந்தப்ப நக்கீரன் சும்மா இருக்க மாட்டாம ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. தேவலோகத்து பெண்களுக்கு மட்டுமில்லை, உத்தம சாதி பெண்களுக்கு மட்டுமில்லை, அப்படியே விட்டுருக்கலாம். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே சிவபெருமான், அவருக்கு இடப்பக்கத்தில் இருக்கிறாளே உமையவள், இமயவள், பார்வதி, மீனாட்சி, அவள் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு சுருக்குங்க. ஏன் மனைவி கூந்தல்ல வாசம் இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அதை காட்டுறதுக்காகத்தான், எப்பா அவ புருஷன் தான்டப்பா வந்திருக்கேன் நானு அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் நெத்திக்கண்ணை திறந்தாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல அவ எப்படி சொல்லி சமாளிச்சிருக்காரு பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த பாடத்தை நடத்தின அவர் பேரு தண்டபாணி தேசிகர், தேவாரத்துக்கு உரை எழுதினவர். 9ஆம் கிளாஸ்ல இந்த கேள்வியை கேட்ட சிறுவன் யார் தெரியுங்களா? தமிழ்நாட்டின்